ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மருதாணி பண்ண போகிறோம். மருதாணி அதை வந்து எப்படி பண்ணுறதுங்க சொல்கிறேன். தேவையான பொருள் வந்து இதுதான். இது வந்து 2 செம்பு வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த பால் டின்னு கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கீழே வைக்க நான் வந்து இந்த கார்த்திகை விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். 3 ஸ்பூன் சர்க்கரைக்கு 1.5 ஸ்பூன் ஜீரகம், ரெண்டையும் சேர்த்து அந்த நம்ம கீழே வைக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு பழைய செம்பு எடுத்து வச்சுருக்கேன். செம்பில் வச்சிடணும். சென்டரில் நல்லா நடுவில் வச்சுட்டு மேலே வந்து இந்தமாரி ஒரு குட்டி டம்ளர் வைக்கணும். நம்ம கீழே என்ன வைக்கிறோமோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மேலே வைக்கிற அந்த கப் வந்து இருக்கணும். இப்படி நல்லா சென்டராக வச்சுட்டு சென்டராக வச்சு வந்து எடுத்து வச்சுக்கணும். மேலே வந்து இன்னொரு செம்பு வைக்கிறேன். கீழே உள்ள செம்பை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மேலே உள்ள பாத்திரம் வந்து இருக்கணும். அதை ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து அது ரெண்டையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே சாப்பாடை வந்து நல்லா பிசைஞ்சு ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறேன். இது பதிலாக நீங்கள் வந்து மாவை கூட நல்லா பிணைஞ்சு வந்து ஒட்டிக்கலாம். இந்தமாரி நல்லா சாதத்தை நல்லா பிணைஞ்சிட்டு அந்த 2 செம்பையும் ஒன்றா வச்சு ஃபுல்லாக வந்து ஒட்டிடணும். இந்தமாரி அந்த உள்ளே இருந்து அந்த ஆவி வந்து வெளியில் வராத அளவுக்கு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுப்பில் எடுத்து வைக்கணும். ஏன்னா அடுப்பில் வச்சுட்டு ஒட்ட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வந்து அடுப்பில் வைக்கணும். நீங்கள் இது பதிலாக கீழே வந்து இந்த பால் பவுடர் வர டின்னு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 2 பழைய செம்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம வந்து அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து அடுப்பு எரிக்கணும். உள்ளே இருந்து அந்த ஜீரகமும் சீனியும் கருகிற ஸ்மெல் வரும். அப்போ தான் நமக்கு வந்து ரெடியானதாக கட்ட தெரியும். நம்ம மேலே வச்சுருக்க தண்ணியுமே லைட்டாக கொதிக்கிற தன்மையில் வரும். அந்த உள்ளே இருந்து அந்த ஜீரகமும் சீனியும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அப்போதைக்கு நம்ம வந்து எடுத்தோம்னா இது வந்து கரெக்டான நமக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வந்து அடுப்பை ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷம் நான் வந்து இப்போ அடுப்பு எரிச்சிருக்கேன். இப்போ மேலே உள்ள தண்ணி பாருங்கள், லைட்டாக அந்த பபிள்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இறக்கிக்கலாம். பொறுமையாக வந்து நம்ம ஒட்டின அந்த சாப்பாடை ஃபுல்லாக வந்து எடுத்துடணும். நம்ம வந்து அசைச்சிடாமல் மெதுவாக எடுத்து வைக்கணும். இல்லைன்னா டம்ளர் வந்து கவுந்துடும். பொறுமையாக இறக்கி கீழே வச்சுட்டு இப்படி சுற்றி உள்ள சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தா உள்ளே நமக்கு வந்து அந்த சிரப்பு இருக்கும். அந்த ஜீனியும் சீரகமும் அந்த கரைஞ்சு சொல்லி அந்த சிரப் இதோட நான் வந்து ஒரே சிட்டிகை மட்டும் குங்குமம் கலந்துக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து அந்த கலர் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து கையில் வைக்கிற மருதாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மெஹந்தியை விட இது ரொம்ப பெட்டர், நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்ஸோ இல்லை குச்சியோ வச்சு இந்தமாரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை நம்ம வந்து போட்டுக்கலாம். குங்குமம் வந்து லைட்டாக கலக்கணும். ரொம்ப கலந்தோம்னா ரொம்ப டார்க் கலராக ஆகிடும். நான் வந்து இதுமாதிரி குச்சி வச்சு ஃபுல்லாக டிசைன் போட்டிருக்கேன். இது வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து 3 நாள் வரைக்கும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகான நம்ம வீட்டிலே செஞ்ச மருதாணி. ரொம்ப அழகான கலர் கொடுக்கும்.
ஃபோட்டோஸ் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கலரே ரொம்ப அவ்வளோ அழகான கலர் இது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எங்களோட ennaichaddy சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.